ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்திங்கன்னா, நிலா வந்து வீட்டை விட்டு சோழன் கூட வந்திருப்பாங்க. அவங்க அப்பாவும் மனோகரும் தேனும் வந்து நிலாவை காணோம், கண்டிப்பாக வந்து அந்த 4 தடியனுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி சோழன் வீட்டுக்கு தான் வராங்க. அப்படியே எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேராக கிளம்பி வந்துட்டு நிலா எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நிலா வந்து உள்ளார தூங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, எழுப்புப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எழுந்து வெளியில் வந்து நின்று, என்னம்மா இது சொல்லாத கொள்ளாத இங்கே வந்துட்ட அப்படின்ற மாதிரி வந்து மனோகர் கேட்டதுக்கு, எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலப்பா அப்படின்ட்டு நிலா சொல்லுவாங்க. என்ன பிடிக்கலடி அப்படின்ற மாதிரி அவங்க தேனும் கேட்பாங்க. இல்லைம்மா, எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, எனக்கு இங்கே இருக்கிறது தான் கம்ஃபர்ட்டாக இருக்குது, இங்கே நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லியிருப்பாங்க. உடனே வந்து, இல்லைப்பா எனக்கு வீட்டில் இருக்கிறது பிடிக்கல, நான் அன்னிக்கிட்டலாம் கூட நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து 1 வீக் தான் வந்து இட்டுன்னு போகிறேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வழியில் தான் நடக்கணுன்றது நீங்கள் சொல்லிவிடுவீங்க, எனக்கு அது பிடிக்கலப்பா, எனக்கு அங்கே வந்து இருக்கிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தேனை சொல்லுவாங்க, என்னடி பெத்த 24 வருஷம் 22 வருஷமாக அங்கே வீட்டில் இருந்துட்டு வந்துட்டு இன்றைக்கி வீட்டை பார்த்தா பயமாக இருக்குதா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஆமாம்மா உண்மையிலே எனக்கு பயமாக தான் இருக்குது, எதையுமே என்னுடைய விருப்பத்தின் பேரில் நீங்கள் செய்கிறது கிடையாது, உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்குதோ அதை தான் என்ன நீங்கள் கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறீங்க. ஒரு நல்ல காலேஜில் சீட்டு கிடச்சிது, ஆனால் நீங்கள் என்ன அங்கே சேர்க்கல, ஏதோ ஒரு லோக்கல் காலேஜில் சேர்த்து விட்டீங்க, ஆனால் அங்கேயும் நான் கோல்டு மெடல் நான் வாங்கினேன், இப்போது நான் சோழனை கல்யாணம் பண்ணிக்க நான் ஆசைப்பட்றேன், நான் இப்போது அவங்க உடனே தேன் வந்து, ஏன்டி ஆல்ரெடி தான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் இல்லடி, அதுக்கப்புறம் என்னத்துக்கு இங்கே இருக்க போகிறேன்னு சொல்லி சொன்னதுக்கு, நான் கோவத்தில் எடுத்த முடிவு பண்ணிட்டேம்மா, நான் ஆல்ரெடி வந்து சோழன்கிட்ட வாழறேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இங்கே சொல்லிகிட்டே போனேன், நான் அங்கே வந்து வாழ வந்தான்கிட்ட பேசும்போது தான் அது எனக்கு அந்த கோவம் அதிகமானதுனால, ஏதோ நான் கோவத்தில் எடுத்த முடிவுனால நான் டைவர்ஸ்க்கு அப்ளை கொடுத்துட்டேன், ஆனால் உண்மையிலே நான் வந்து சோழன்கிட்ட வாழணும்னு ஆசைப்பட்டேன், இந்த வீட்டிலே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த வீட்டில் வந்து எல்லாருமே வந்து என்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க, என்னுடைய ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுக்குறாங்க, அப்போ நான் இந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் அங்கே வர்றதுக்கு நான் விருப்பப்படலை, என்னை விட்டுடுங்க, இப்போது ஆரம்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணும்போது என்னை வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க, 1 வருஷமாக நான் இங்கே இருக்கும்போது என்னை வந்து நீங்கள் யாரும் பார்க்கல, இப்போ டைவர்ஸ் காரணத்துக்கப்புறம் தான் என்னை வந்து நீங்கள் பார்க்கவே வந்தீங்க, அப்போது என்னை ஒரு நாள் கூட பார்க்க வராதவங்க இப்போ மட்டும் எப்படி என் மேலே அக்கறை வந்துச்சு அப்படின்னு நிலா வந்து கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ கல்யாணம் ஆகிட்டு இங்கே இருக்கிறதுனால நான் வந்தேனே தவிர்த்து நீ பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன் தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லுவார். அதெல்லாம் இல்லைப்பா, எனக்கு சோழனை பிடிச்சிருக்குது, ஸ்டார்டிங்கில் தான் யாருமே இல்லாத கல்யாணம் பண்ணோம், இப்போ வந்து எல்லாருமே இருக்கிற மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க நிலா. எனக்கு ப்ளீஸ்ப்பா, எனக்கு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு அங்கே வந்தால் நிம்மதி இல்லை, எனக்கு இங்கே தான் நிம்மதி, இவர் கூட தான் நிம்மதின்னு சொல்லிட்டு சோழனை வந்து கையோட அணைச்சிக்கிட்டு வந்து பேசுவாங்க. அப்போ அதை வந்து மனோகர் வந்து நோட் பண்ணுவார். இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறா, இந்த அளவுக்கு அவனை பிடிச்சிருக்குதுன்னும் போது, நான் நேற்றுக்கு கதை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கண்டிப்பாக வந்து மனோகர் வந்து உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பார், இல்லை நீ எப்படின்னா போ அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பார்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் வந்து சரி உன்னுடைய விருப்பம் என்னவோ அதே நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, உடனே தேனு கோவத்தில் வந்து, என்னங்க அவள் தான் சின்ன பொண்ணு தெரியாத எதோ பேசுகிறான்னா நீங்களும் அதுக்கு சரின்னு சொல்கிறீங்களே, அவள் தான் கிளியராக சொல்லிட்டா இல்லைம்மா, நம்ம கூட வந்தால் அவள் கஷ்டப்படுறேன் பிடிக்கல, இங்கே இருந்தால் நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறா இல்லை, அப்போ அவளுக்கு எங்கே நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது, அங்கேயே விட்டுட்டு போகிறது தானே சரி, நம்ம ஏன் அவளை கம்பல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து மனோகர் வந்து தேனுக்கிட்ட சொல்லுவார். என்னங்க நீங்களும் புரியாமல் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. விடு தேனு, இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி மனோகர் சொல்லிடுவார். இவர் உடனே நடேசன் வந்து கையோட கையை சூட்டோட இடுறா அந்த கேலண்டருக்கு, கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான், வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குது அப்படின்னு நடேசன் சொல்லுவார். சரி எனக்கும் விருப்பம், நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நிலா என்ன சொல்லுவாங்க, ஸ்டார்டிங்கில் தான் என் கல்யாணம் எதுவுமே யாருமே இல்லாத முடிஞ்சு போச்சு, இப்போ உடனே நடேசன் வந்து என்னம்மா கிராண்டாக பண்ணிடலாமான்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அப்பா அம்மா அண்ணா அண்ணி எல்லாம் இருந்தால் போதும், சிம்பிளாக கோயிலில் கல்யாணம் பண்ணினாலும் பரவாயில்லை, நான் சோழனை கல்யாணம் பண்ணிக்க நான் விருப்பப்படுறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. சரி உங்கள் விருப்பம் என்னவோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு மனோகரும் தேனும் கிளம்பி போயிடுவாங்க. உடனே சோழன் வந்து அழுதுகிட்டே இருப்பார். எதுக்கு அழறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, 6 மாதம் எனக்கு டைம் கொடுத்து ஆனால் என்னையும் ஒரு ஆளாக மதித்து
ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என் கூட சந்தோஷமாக வாழன்னு சொல்லும்போது எனக்கு அது உண்மையிலே வந்து நான் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கிறேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி சோழன் வந்து நிலாவை பார்த்து சொல்லுவார். உடனே பல்லவன் வந்து பாண்டியனை கட்டி பிடிச்சி ஒரு ஹக் பண்ணுவார். அடே ஏன்டா என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன்னு. இல்லைண்ணா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அண்ணி வர மறுபடியும் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே சோழன் பேசிக்கிட்டு இருந்தவர் என்ன பண்ணுவார்னா, அவர் உணர்ச்சி வசப்பட்டு நிலாவை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிருவார். எனக்கு இது போதும் நிலா, எனக்கு என் லைஃப்பில் நான் எதையோ சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிலாவை கட்டி பிடிக்கும் போது எல்லாருமே வந்து சந்தோஷப்படுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க, வெட்கப்படுவாங்க. உடனே ஐயோ போதும் விடுங்க சோழன், பரவாயில்ல, அதுக்கு ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் எழுந்ததுக்கப்புறம் கட்டி பிடிச்சது ரிலீஃப் பண்ணதுக்கப்புறம் உடனே கன்னத்தில் கை வச்சு, நான் இந்த நாளுக்காக தான் ரொம்பவே எத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, இதெல்லாம் கனவுல கூட நடக்குமா நடக்காதான்றது நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது என் லைஃப்பில் நான் எல்லாத்தையுமே உனக்காக சாதிப்பேன்ல, என்னை நம்பினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து நிலாவை பார்த்து சொல்லுவார். வீட்டுக்கு போயிட்டு மனோகரும் தேனு தான் பேசுவாங்க. என்னங்க நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் அந்த பொறுக்கிக்கு போயிட்டு நம்ம பொண்ணை கட்டி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, நீங்களும் உங்கள் விருப்பத்தை சொல்லிட்டீங்க, அவளை எப்படியாவது அடித்து கொண்டாந்து இழுத்துட்டு வருவீங்க பார்த்தேன் நான், நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேனு வந்து மனோகர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. மனோகர் வந்து உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அவள் தான் அவ்வளோ கிளியராக சொல்கிறா இல்லை தேனு, அவளுக்கு விருப்பம் இல்லாத போது நம்ம வற்புறுத்துனா நாளைக்கு கேஸுன்னு போகும், திரும்பவும் அவளுக்கு நம்ம மேலே ஒரு பயம் இருக்குது, ஒரு பதட்டம் இருக்குது, ஒரு பாசம் இல்லை, அன்பு இல்லை, அவளுக்கு பயம்தான் இருக்குது. அந்த பயத்தை நம்ம ஒன்றும் அதிகப்படுத்த தேவையில்லை, அவளுக்கு எது விருப்பமோ அதை அவள் இஷ்டப்படியே செஞ்சுட்டு போவோம். அவள் அங்கே இருந்தால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்றால, அவள் சந்தோஷமாக இருந்தால் நமக்கு தானே நல்லது இல்லையா, அவள் இப்போ இன்றைக்கி கஷ்டப்படுறான்னா அவளுக்குன்னு எதனா நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம், அவங்க சோழன் கூடவே வாழட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், அவளுக்கு அதுதான் சந்தோஷம்னா நம்ம ஏன் அதை கஷ்டப்படுத்தணும், நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி அவள் அழுது நிம்மதியில் இருந்து கஷ்டப்படுறத விட அவள் சந்தோஷமாக இருந்து யாரையா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கிறான்னா அவளை நம்ம கஷ்டப்பட விட வேணாம், அவளுக்குன்னு நம்ம எதனா செஞ்சு வைப்போம், அவள் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறா அப்படின்ற மாதிரி தான் அவர் மனோகர் வந்து தேனவகிட்ட சொல்லி சமாதானப்படுத்துவார். என்னவோ போங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது எனக்கு ஒன்றுமே விளங்கலை அப்படின்னு நடந்த விஷயத்த வந்து அவங்க மருமகிட்ட வந்து தேன் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி கல்யாணத்துக்கு நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் அண்ணியெல்லாம் கல்யாணத்துக்கு கிளம்பி வர மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. உடனே வந்து பாண்டியன் வந்து வானதிக்கிட்ட சொல்கிற மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி மறுபடியும் வந்து அன்னிக்கும் சோழனுக்கும் வந்து கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. அப்படியா, எங்கே வச்சுருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை சோழனுக்கும் அன்னைக்கும் கல்யாணம், நீ வந்துரு வானதி அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வானதிக்கிட்ட சொல்லுவார். கண்டிப்பாக நான் வந்துடுறேன் பாண்டி அப்படின்ட்டு அவரு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து வந்து இவர் அனீஷ்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி கல்யாணம் வச்சுருக்குறோம் வாங்க அப்படின்னு. எல்லாருமே வந்து இவங்க கல்யாணத்தை வந்து நடத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பேசி ஒரு முடிவு பண்ணி ட்ரெஸ் வாங்குறது, ஜுவல்ஸ் வாங்குறது, அப்படி அந்த எபிசோடு நாளைக்கு வந்து அப்படி தான் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் நிலாவுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மனோகர் இங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து அந்த கதையிலேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிலாவுக்கும் சோழனுக்கும் வந்து என்ன பிரச்சனை, அதுக்கப்புறது வந்து சேரனுடைய கல்யாணத்தை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஆக ஒருத்தவங்களுக்கும் ஒரு எபிசோடாக கொண்டு போகிறதுனால இனி மனோகரும் தேனும் வந்து அந்த கதையிலேருந்து இல்லாத மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.